ஒரு கூலி தொழிலாளி தமிழ்காரரு, அவர் ஒரு மாசம் வாடகை கூட கட்ட முடியல. அவங்க பிள்ளைக்கு பால் கூட வாங்குறது காசு இல்ல. ஒரு 4 மூட்டை எடுத்து போய் போட்டோம்னா அவருக்கு ஒரு 150 ரூபாய் காசு கிடைக்கும். ஒரு தூக்க போகும்போது எனக்கு 100 ரூபாய் கொடு, நான் தூக்குறேன் அப்படின்னு வந்து டாக்குமெண்ட் பண்ணிட்டோம். நான் சொல்றேன், இல்லடா குழந்தைக்கு பால் கூட வாங்குறது காசு இல்லடா, அது ஏன்டா உனக்கு புரிய மாட்டேங்குது, விட்டு கொடுறா அப்படிங்கிறான். நான் தூக்குறேன் உனக்குன்னா. நாங்க இன்னைக்கு சாப்பிட்டு சாப்பாடு நாங்க 3 வேளை போய் கரிசோரோ அதை சாப்பிடல, ராத்திரி ஃபுல்லா மூட்டை தூக்கிட்டு போய் அம்மா ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட்டு இருக்கோம். அவங்களோட பேச்சு இவங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியல, ஏதோ ஒரு தேசிய கீத மாதிரி இருக்கிற போல தெரியல. எல்லாருமே இந்திக்காரங்களை தான் கூப்பிடுறாங்க. உனக்கு என்னப்பா, நான் தூக்குறேன், உண்மையில என்னமோ நீ பாருப்பா, அவங்க பாவண்டா ரொம்ப முடியாதவங்கடா, உண்மையில என்ன அதை நீ பாரு, நீ கிளம்பு. முதல்வரையா, இது உங்க கண்ணுக்கு தெரியுதா தெரியலையா, தயவு செய்து ஒண்ணு எங்களை வாழ விடுங்க. இவர்களால சரி செய்ய முடியாது ராஜா, என்னை மாதிரி ராமநாதத்துக்கு காட்டானாலதான் சரி செய்ய முடியும், பிரபாகரன் பிள்ளையாலதான் சரி செய்ய முடியும். எங்க போய் நிக்க போகுது தெரியல. எனக்கு ஒரே ஒரு நடுக்கம் தான், ஈழத்தில் நடந்தது என் நிலத்தில் என் இனத்திற்கு நடந்து விடும். நான் சொன்னா நடக்கும், சொன்னதெல்லாம் நடக்குது, நடக்கும். கவனமா இரு, எச்சரிக்கையா இரு.